நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வெற்றி முயற்சி. வெற்றி முயற்சியில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சா. மீண்டும் அதனால் வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு முயற்சி அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டால் தான் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ஒரு 300-400 பேராவது பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு போட்டிருக்கேன். யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், ரெகுலராக போட மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. வியூஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகுதில்ல, அதனால தான். எங்கே நண்பா வீடியோ போடுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நமக்கு சரியில்லை. அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட முடியல. வெயிட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு விஷயங்களோட தான் இன்றைக்கி திரும்ப வந்திருக்கேன். அதேமாதிரி இன்றைக்கான கேம் என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, நமக்கு 719 சரிங்களா, 719 அப்படிங்கிற மாதிரி கேமை வச்சுருக்கேன். 719 அப்படிங்கிற இந்த ஒரு கேமுக்கு என்ன மாதிரி எடுத்தோம் அப்படின்னா கேம் நல்லா போகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லாவே நாளைக்கு எனக்கு கேம் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ஷோர் ஷாட்டான ஹிட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நல்ல ஒரு வெற்றியை எடுத்து உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 719 சரிங்களா, 719 வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கோம். வெற்றி முயற்சியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிம்பிளாக நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதிகப்படியான நம்பர்ஸ் கொடுக்குறது நம்மளுடைய சேனலுடைய கான்டாக்டே கிடையாது சரிங்களா. ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டாக கொஞ்சமாக தான் கேமை வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சம் லிமிட்டாக ப்ளே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருவோம். அதுக்காக தான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், வெயிட்டாக செய்யலாம். வெற்றி முயற்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி இருக்குது. தவற விட வேண்டாம் நண்பா யாருமே சரிங்களா. வெற்றியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நிச்சயமாக வருத்தப்படும் சரிங்களா. நிச்சயமாக வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஒரு ஷியோரான ஹிட்டு, ஒரு ஷியோரான வெற்றி அப்படிங்கிறது நம்ம வெற்றி முயற்சி எடுத்து தாராளமாக வந்து இன்றைக்கி அடிக்க போகிறோம். 719 சரிங்களா. 719 அப்படிங்கிறப்ப நம்ம 398 அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 647 சரிங்களா. இந்த ஒரு 2 நம்பர்ஸ்க்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் நண்பா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய கணக்கில் வந்தால் மட்டும் இந்த எண்களை நீங்கள் வைங்க சரிங்களா. ஏன் எப்படி சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் கொடுக்குற இந்த எண்களுக்கும் இந்த வெற்றிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு லிங்க் இருக்குது சரிங்களா. நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 225 ஒரு ட்ரா அடித்தான் சரிங்களா, பழைய ட்ரா அடித்தான். அதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 226 வச்சுருப்பேன் சரிங்களா. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நண்பர்கள் வந்து இந்த 225ஆவே நீங்கள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து நீங்கள் டிக்கெட் போடுறது மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 225 போட்டுக்கிறீங்க, எங்களுக்கு வந்து கொடுக்குறது 226ங்கிற மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. அதாவது எக்ஸாக்டான நம்பர் அது கிடையாது, அது வேறு ரிசல்ட்டு. அது சொன்ன நண்பர் வந்து நம்ம சேனலில் இருக்கல பார்த்துட்டு தான் இருக்கார். என்னோடய வாட்ஸ்அப் நம்பருமே அவர்கிட்ட இருக்குது. அவர் சொல்லியிருந்தார், நான் எதுக்காக வந்து ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற அப்படின்னா, எனக்கு ஒன்றுமே இதில் வந்து பெரிய இன்கம்ங்கிறது எதுவுமே கிடையாது. நான் இதுலேருந்து சம்பாரித்தது ₹1 கூட கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க சரி. நான் ஏதோ உங்களை ஏமாத்துகிற மாதிரி இப்போல்லாம் எதுவுமே கிடையாது நண்பா. நான் என்ன டிக்கெட் வைக்கிறேனோ அதை தான் வந்து இங்கே நான் சேனலில் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா. 2 செட்டு தான் நான் போடுவேன். ஒரு நாளைக்கு ₹100 மேலே நம்ம வந்து டிக்கெட்டே வச்சது கிடையாது. நான் வைக்கிறதுமே ஒரு நாளைக்கு என்னோடய எய்ம் எப்படி தெரியுமா, ஒரு நாளைக்கு ₹100 சரிங்களா. அதை விட அதை தாண்ட மாட்டேன். ஏன்னா என்னோடய கேப்பபிலிட்டிங்கிறது அவ்வளோதான். ₹100 மேலே என்னால் டிக்கெட் வைக்க முடியாது. நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மட்டும் இதை எடுத்து ட்ரை பண்ணுங்கள். நான் யாரையும் வந்து நண்பர்களை காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல கிடையாது. சரியாக பயன்படுத்திக்கோங்க இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. எதுவும் அதாவது வந்து சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தாலும் எதுவும் கவலைப்படாதீங்க. அதேமாதிரி இன்னொரு நண்பர் ஒருத்தர், நீங்கள் வந்து வீடியோஸே போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார். கண்டிப்பாக அவர் சொல்கிறது உண்மை தான். நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேனே தவிர சரியாக வீடியோ போடுறது கிடையாது. அப்படி போடாதப்போ எப்படி அவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவார். நிச்சயமாக அவரோட கேள்வி சரியான கேள்வி. நிச்சயமாக இனிமேல் ரெகுலராக நான் வீடியோஸ் போடுறேன். எந்த விதமான கோபங்களும் வேண்டாம் நண்பா சரிங்களா. கண்டிப்பாக அவர் வந்து கோவப்படுவார். அதாவது இருக்கியா இல்லையான்னு கேட்டுருந்தார். எனக்கு நல்லா வந்து ஒரு நகைச்சுவையான ஒரு கன்வர்சேஷனை கொண்டு போயிருந்தார் சரிங்களா. சரி, வீண் பேச்சுக்கள் வேண்டாம். நாளைக்கான ஆல்போர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டு 6க்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. உங்களுடைய கணக்கில் வந்து ட்ரை பண்ணுங்கள். மேலும் நாளை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கான கெஸ்ஸிங்களில் சந்திக்கலாம்.